ஹலோ, நாளைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு வடக்க நோக்கியும் நீங்கள் விளக்கு போடலாம், காலபைரவர்கிட்டையும் விளக்கு போடலாம், துர்க்கைக்கிட்டேயும் போடலாம், தட்சிணாமூர்த்தியை பார்த்தும் போடலாம், வராகிக்கிட்டேயும் போடலாம். அப்படி ஒரு நாளுங்க நாளைக்கு. மாசி மாதம் வர அஷ்டமி. நீங்கள் மறந்துடாதீங்க, நாளைக்கு இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க யாரெல்லாம் உடம்புல ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர் ப்ராப்ளம், மண்டையில் கட்டி, காலில் கட்டி, குழந்தை சுகப்பிரசவம் ஆகணும், என் பையனுக்கு ஆயுசமம் பண்ணணும், என் பையனுக்கு இத்தனை வயசுக்கு மேலே இவ்வளோ, இப்படி நினைக்கிறவங்க நாளைக்கு மறக்காமல், நாளைக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்காக 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் எடுத்துக்கோங்க. வடக்க பார்த்தாலும் காலபைரவர் கிட்ட போட்டாலும் சரி, வராகி கிட்ட போட்டாலும் சரி, துர்க்கை கிட்ட போட்டாலும் சரி, தட்சிணாமூர்த்தி கிட்ட போட்டாலும் சரி, 1 மணி நேரம் தட்சிணாமூர்த்தியே என் வியாதியை காப்பாற்றி கொடு, தட்சிணாமூர்த்தியே என் சுகப்பிரசவம் ஆகணும், தட்சிணாமூர்த்தியை கேன்சரை குணப்படுத்தி கொடு. 1 மணி நேரம் அதை சொல்லி வேண்டிகிட்டே வருங்க. வேண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் நம்புங்க, நம்ப கட்டி போங்க. என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, 12 வயசில் கண்டம்னு சொன்னாங்க. அவங்க டாக்டர்கிட்ட அம்மா போட்டுட்டு இருந்தது, எல்லாம் அம்மா போட்டிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் ஊற்றி இறங்கிடுச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா இறங்கவே இல்லை. சரியான ஜுரம் அவனுக்கு, விடவே இல்லை. 1 வாரம் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வரோம், மாத்திரை கொடுக்குறோம், அப்பயும் அவனுக்கு சரியாகவே இல்லை. ரொம்ப கஷ்டம். அப்போது நாங்கள் எப்பயுமே பார்க்குற ஃபேமிலி டாக்டர் ஊரில் இல்லை. நாங்கள் நடந்தே போய் இங்கே ஒரு ஆசிரிக்கு போகலாம், 20 மினிட்ஸ் கூட்டின்னு போவேன் நினைட்டு அங்கே இட்டு பண்ண நல்ல இல்லை. சரி, நடந்தே இங்கே ஒரு கோவிலுக்கு போனோம். நாங்கள் அது ஆஸ்திரிக்கு போனோம். அங்கே போனால் அது ஒரு போன டாக்டர் ஒரு ஊசியும் மருந்தும் கொடுத்தாங்க. அதை கொண்டுட்டு வந்தோம் நாங்கள். எனக்கு மனசே சரியில்லை. அன்றைக்கெலாம் எங்கள் வீட்டுக்காரர் கூட பிரச்சனை, கையில் காசு இல்லை, என் பையனை ஆஸ்திரிக்கு கொண்டு போக வழி கிடையாது, வண்டி ஓட்டிகிட்டு நான் நைட்டு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டார். அவர் வண்டி ஓட்டி எடுத்துன்னு வரதுக்கு நேரம் ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி நைட்டு அவர் கூட கத்திக்கிட்டே படுத்துட்டேன். என் பையனுக்கு விடாத ஜுரம். நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே எனக்கு நாங்கள் எப்பயுமே பார்க்குற டாக்டர் கொடுத்த மருந்தை வாங்கிட்டு வர சொல்லி அண்ணாத்திக்கு போய் தேடி கண்டிப்பாக நீ வாங்கிட்டு வந்துடு எனக்கு அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சி, அது அண்ணாத்திக்கு அவனுக்கு ஊற்றிட்டு, அண்ணாத்திக்கு அவனை இறுக்கி பிடிச்சிட்டு, தட்சிணாமூர்த்தியே அந்த நேரம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னே தெரியாது. நான் ஆற்றுக்கோயிலுக்கு போவேன், அந்த அம்மா நாகத்தம்மா தான் கும்பிட்டுருப்பேன். என் பக்கத்தில் அது தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த அம்மாவை தான் நோக்கி வேண்டிகிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. அந்த நேரம் தட்சிணாமூர்த்தி தான் எனக்கு ஞாபகம் வந்தது.